ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு வெள்ளிக்கிழமை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு அமாவாசை. ஒர்க்கிங் உமன்ஸ் மார்னிங் ரொட்டீனே பார்த்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம முன்னேற்பாடு பண்ணியிருப்போம் அமாவாசை அப்படிங்கும்போது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனெல்லாம் வந்து நைட்டே நல்லாவே நீட் பண்ணி தொடச்செல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு, மேடை எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி சாமி இடத்தையுமே வந்து விளக்கு, அந்த பஞ்சபாத்திர உதிர்னி, நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது எல்லாமே வந்து நல்ல புளி போட்டு தேய்ச்சி அப்போ தான் நம்ம அந்த புளி போட்டு தேய்க்கும்போது தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி தேய்ச்சி அதுக்கு மஞ்சள், குங்குமம், பொட்டு அதெல்லாம் இட்டு ரெடியாக இருக்குது. சாமி ஃபோட்டோஸையுமே வந்து நீட்டாக எல்லாம் தொடச்சி புதுசாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு அந்த இடத்த வந்து நீட் பண்ணி ரெடியாக அன்றைக்கி நைட்டுக்கு எல்லாத்தையும் ரெடியாக நீட் பண்ணி வச்சாச்சு. இனி நம்ம சாமி இடத்துல இப்போ புதுசாக வந்து பூ வச்சு கோலமெல்லாம் ரெடி பண்ணி விளக்கேற்றுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ சமையலை பொறுத்த வரைக்கும் என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சிம்பிள் தான். ஏன்னா ரொம்ப சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளான சமையல் தான். என்னென்னா வாழைக்காய் இருக்கணும், அதனால் வாழைக்காய் பொரியல். சாம்பார் வந்து கொஞ்சம் புதுசாக இன்றைக்கி கோவக்காய் அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் கோவக்காய், தக்காளி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து டோட்டலாகவே பச்சரிசி சாப்பாடு தான். அதனால் எல்லாத்துக்குமே பச்சரிசி வந்து ஊற வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி சிம்பிள் சமையல். ஒரு ஸ்வீட் சின்னதாக பண்ணிக்கலாம். அந்த ஸ்வீட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இடையில சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து பருப்பு தான் கம்பல்சரி. எனக்கு எப்போதுமே வைப்போம் அமாவாசைக்கு. அதனால் துவரம் பருப்பாக களைஞ்சி மட்டும் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை அப்படியே வந்து வேக விட்டுறலாம். கலத்துக்கும் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நெய் புதுசாக காய்ச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி பருப்பு, சாதம், பருப்பு, நெய் போட்டு வைப்போம் நம்ம நைவேத்தியமாக. ஸோ அதனால் கொஞ்சம் கலத்துக்கும் சேர்த்து பருப்பு எடுத்து வச்சாச்சு. இனிஷியலாக அப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நமக்கு தான் வந்து காலம்பரை எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்ணுன்னு, பட் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு தரதுக்கும் காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம இட்லி வாத்து தான் ஆகணும். ஸோ அதனால் அதை சைடில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வாழைக்காவெலாம் நறுக்கிக்கலாம், கோவக்காவை நறுக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஒயிட் ரைஸை வேக போட்டுருவோம். ஸோ வாழைக்காவுக்கு வந்து பொரியலுக்கு வாழைக்காவை நறுக்கிட்டுருக்கேன். இது ஃபுல்லாக நம்ம நறுக்கி முடிச்சுட்டு வானலியில் போட்டுட்டு அடுத்து நம்ம கோவக்காவுக்கு ரெடி பண்ணலாம். கோவக்காய் நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் தான் டக்குன்னு அதுவும் ரெடி ஆகிடும். இது போட்டு விட்டோன்னா ஒரு வானலியில் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக அதுவும் ரெடி ஆகிடும். ஸோ நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கிற சமையல் வந்து ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே மணமணன்னு முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாத்துக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும், அந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ லீவு நாளில் வரும் பட்சத்தில் நம்ம வந்து மேக்ஸிமம் எவ்வளோவெல்லாம் சமைச்சு செய்ய முடியுமோ செய்யலாம். பட் ரொம்ப சீக்கிரமாக போக வேண்டிய நாள் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ரிக்டடாக தான் செஞ்சுக்கணும். வாழைக்காய் வந்து வதங்கிட்டே இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக நெய் வந்து காய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இந்த சைடு கோவக்காவையும் தக்காளியையும் ஆஸ் யூஷுவல் கோவக்காவை கொஞ்சம் மொத்தமாக ரவுண்டாக நறுக்கியிருக்கேன். தக்காளி போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு சாம்பார் பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போகிறேன். ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சதில் சேர்ப்போம். அதில் தான் வந்து வரமிளகாய் சேர்த்துப்போம். ஸோ இது கூட புளித்தண்ணி, உப்பு, மஞ்சப்பொடி, ஒரே ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்து ஒரு விசில் விட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்வீட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை இருக்கு இல்லையா, அதை களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ திணை பாயசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கோவக்காய் சாம்பார் ஏற்றிட்டு வறுக்க வேண்டியதை சாம்பாருக்கு வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுப்போம். இப்போ சாம்பாருக்கு வந்து வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். அதில் என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னா, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 3 வரமிளகா, எண்ணெய் 5-6 வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அதை வந்து ஃபைனலாக நம்ம ஆஃப் பண்ணும்பொழுது ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கசப்பு கொடுத்துரும். ஸோ இது வந்து எண்ணெயெல்லாம் போடலாம், நல்லா வந்து வரட்டு வானிலையில் தான் வறுத்துட்ருக்கேன். கோல்டனாக வறுபட்டதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து ஒரு மூடி தேங்காய், இந்த ஒரு மூடி தேங்காவை டோட்டலாக நான் வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு விப்பரில் போட்டு துருவின மாதிரி பண்ணிக்கிறேன். அந்த சாம்பாருக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் எடுத்துகிட்டு பாக்கியே தேங்காய் பாலை அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் பாயசத்துக்கு. சாம்பாருக்கு நான் சொன்ன மாதிரி 2-3 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய் வந்து நான் வறுத்துட்ருக்கேன். வறுத்து அரைச்சா தான் நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிட வேண்டாம். அப்படியே நம்ம ஆற வச்சு வறுத்துக்கலாம். ஏற்கனவே வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா கோல்டனாக வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி எடுத்துருவோம். ஏன்னா இது காரம் இல்லையா, மிக்ஸி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி தேங்காய் பாலை வந்து நம்ம அரைச்சிக்கலாம்.
திணை ஊற வச்சுருந்ததை ஒரு குக்கரில் எடுத்திருக்கேன். ஒரு பங்கு திணைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பங்கு அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்த கலவை சேர்த்து நல்ல குழைய வேக விட்டுருவோம். சாம்பாருக்கு வந்து நார்மலாக கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை அது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு வேக வச்சுருந்த கோவக்காய் அந்த கலவையை சேர்த்து பருப்பையும் சேர்த்தாச்சு. இப்போ அதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வறுத்துருந்தோம் இல்லையா, அந்த கலவையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுருவோம். சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ நான் திணையை வந்து தேங்காய் பாலோடு சேர்த்து வேக வச்சாச்சு. அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஸோ அரைச்ச விழுதை சேர்த்து லைட்டாக அப்படியே ஒரு கொதி விட்டாச்சு. சாம்பார் இப்போ வந்து நிறுத்திடலாம். இப்போ நான் வந்து திணை வேக வச்சுருந்தேன். அந்த குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல தேங்காய் பாலில் சூப்பராக கமன்னு வாசனையோட நல்ல திணை வந்து வெந்தாச்சு. இதில் வந்து இப்போ நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நாட்டு சக்கரை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டு அதில் வந்து நம்ம முந்திரியை நெய்யில் போட்டோம் அப்படின்னா பாயசம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒயிட் ரைஸு ரெடி. அதே மாதிரி வாழைக்காய் பொரியல் ரெடி. ஸோ சிம்பிளாக நம்ம இன்றைக்கி வந்து அமாவாசைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. பாயசம் இன்னும் அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதோடு ஃபைனலாக நம்ம முடிச்சிடலாம். ஸோ நல்லா வந்து திணை பாயசம் இதில் முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் வறுத்து போட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு. அமாவாசைக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.